சென்னை காமராஜர் சாலையில் கைது செய்யப்பட்ட திமுக, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராயபுரம் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இப்ப தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? மேலும் அந்த மண்டப வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் கட்சியினர் கூடியிருக்கிறாங்களா? சற்று முன்பாக அதாவது காமராஜர் சாலையில் சட்டப்பேரவைக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த உறுப்பினர் உட்பட அனைவருமே கைது செய்யப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய அதாவது ராயபுரத்தில் இருக்கக்கூடிய பிரின்சஸ் பேலஸ் என்ற தனியார் திருமண மண்டபத்தில் சற்று முன்பாக கொண்டு வந்து அனைவரும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏசி வசதி கொண்ட இந்த மண்டபத்தில் 88 திமுக உறுப்பினர்களும் 8 காங்கிரஸ் உறுப்பினர்கள், ஐயுஎம்எல்ஏ சேர்ந்த ஒரு உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருமே இதே மண்டபத்தில் தான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு திமுக செயல் தலைவரை கைது செய்யப்பட்டு இங்கு கொண்டு வந்து அடைக்கப்பட்டிருப்ப செய்தி அறிந்து இங்கு இருக்கக்கூடிய திமுகவினரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றனர். அதே போன்று இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போடப்பட்டுள்ளது. திமுக செயல் தலைவர், அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துரைமுருகன், காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி உள்ளிட்ட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உள்ளே அமர்ந்திருக்கின்றனர். இது குறித்து பேசியும் வருகின்றனர். நேற்று திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற பொழுதே சட்டமன்றத்தில் காங்கிரஸ் அதே போன்ற திமுக உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள், அதாவது தீவிரமாக அந்த பணம் பெற்றதாக வெளியான வீடியோ குறித்து விவாதிக்கப்படும் என ஏற்கனவே அவர்கள் விவாதிக்கப்படும் என்றும், அதே போன்று பிரச்சனை எழுப்புவார்கள் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக நாளை மற்றும் நாளை தொடர்ந்து நடக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் இதுபோன்ற செயல்பாடுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடுத்த கட்டமாக செய்வார்கள் என்பது தொடர்பாகவும் உள்ளே விவாதிக்கப்படுவதாகவும் தெரிகிறது. ராஜா, இப்ப பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளான இன்றே அமளியில் ஈடுபட்டார்கள் எதிர்க்கட்சிகள். அதை தொடர்ந்து வெளியேற்றவும் பட்டிருக்கிறார்கள். இதுபோல நாளை பேரவை கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏதேனும் முடிவு செய்திருக்கிறார்களா? அதாவது சரவணன் எம்எல்ஏனுடைய அந்த வீடியோ காட்சி தொடர்பாக இன்று கடுமையான விவாதங்கள் இருக்கக்கூடும் என ஏற்கனவே, அதாவது நேற்று எம்எல்ஏக்கள் கூட்டம் முடிந்தவுடனேயே தெரிந்தது. அதே போன்ற ஒரு பிரச்சனை 12 மணி அளவில் சட்டசபையில் எழுந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இதே போன்ற அவர்கள் தொடர்ந்து அவையில் பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பக்கூடும் என தெரிய வருகிறது. நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வீடியோ விவகாரமும் பெரிய அளவில் தொடர்ந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் என்று தெரிகின்றன. சற்று முன்பாகத்தான் அனைவரும் கொண்டு வந்து இந்த மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக, அதாவது முக்கிய தலைவர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றனர். நாம் அந்த உள்ளே சென்று அந்த காட்சிகளை நேரடியாக படம் பிடிக்க முடிந்தது. அதில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின், அருகிலேயே துரைமுருகன் மற்றும் KR ராமசாமி உள்ளிட்ட அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி வருகின்றனர். இன்று மாலை இவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என தெரிகிறது. ஏனென்றால் இது டிடைன் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தடுப்பு காவல் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாலை மறியல் செய்ததன் விளைவாக திமுக செயல் தலைவர் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் அனைவரும் இந்த டிடைன் அரெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சாதாரண தடுப்பு காவல் பிரிவில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே மாலை அவர்கள் 5 மணி அளவில் விடுதலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு மேல் அவர்கள் இங்கிருந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே நாளையும் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிகிறது. இது தொடர்பான ஆலோசனைகளும் தொடர்ந்து இங்கு மொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்துவதாகவும் நமக்கு தெரிகின்றது.